السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا لو أن لهم ما في الأرض جميعا. நிச்சயமாக அல்லாஹுவை மறுத்த இவர்கள் உலகம் முழுக்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் அது போன்று இன்னொரு மடங்கும் கொடுக்கப்பட்டு கியாமத் நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதாபிற்கு பதிலாக அவர்கள் அதன் ஒட்டுமொத்தத்தை செலவழித்தாலும் அதிலிருந்தும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹு தஆலா இங்கு ஒரு நரகத்தினுடைய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்ல வரோம். அதாவது இறையை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் எந்த ரீதியினாலும் இருக்கட்டும். இறையை மறுப்பது என்பது ஒன்று இறை நிராகரிப்பாளர்கள், முற்றிலும் இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள். இன்னொன்று இறைவனுடைய சட்டதிட்டங்கள் கூடாதுன்னு மறுக்கிறவங்க. தொழுகெல்லாம் தேவையில்லைங்க, தொழுதான் தான் இருக்குதா என்ன, தொழுதா நான் என்ன இதெல்லாம் சம்பாதிச்சேன். உதாரணத்துக்கு ஒரு ஆளை தொழுக சொல்றோம், நீங்க தொழுகுங்க, தொழுதா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ன தொழுகன்னு சொல்றீங்க? தொழுது என்ன கிடைச்சிருச்சு? உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, தொழுக சொல்றீங்க, தொழுதா எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு தொழுகையை இறைவன் கடமையாக்கிய ஒரு வணக்க வழிபாடை, இதை தொழுது என்ன கிடைக்க போகுது, இதை கொடுத்து ஜகாத்து கொடுத்து என்ன கிடைக்க போகுது, ஹஜ்ஜி செஞ்சு என்ன கிடைக்க போகுது, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோன்ட்டு இறைவனையும் மறுப்பது, இறைவன் சொல்லிய கட்டளைகளையும் மறுப்பது, இதுவும் ஒரு வகையில ஷிர்க் தான். அதுபோல இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், மறுமை நாள்ல ஒரு இறை நிராகரிப்பாளருக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் கொடுக்கப்படுது, வானம் பூமியினுடைய அனைத்து சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. அது போன்று இன்னொரு மடங்கும் கொடுக்கப்படுது. மறுமை நாள்ல யாரெல்லாம் நான் இது எல்லாத்தையும் தான தர்மம் பண்றேன், என்னை எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிரு, அதாபில இருந்து பாதுகாத்துரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், மாத்து குப்பில் அமின்ஹும், அதிலிருந்தும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமை நாள்ல ஒருவருக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை, அல்லாஹ்ட்ட நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் போது அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் என்னை கொஞ்சம் விட, நான் போய் தொழுதுட்டு வரேன் அப்படி சொல்ல மாட்டார். அல்லாஹ் கொஞ்சம் என்னை விட, நான் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல மாட்டார். யாரெல்லாம் என்னை கொஞ்சம் விட, நான் போய் ஒரு மாசம் நோன்பு வச்சுட்டு வந்துடுறேன் அதை சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? அல்லாஹ் சொல்றான், லன சத்த கண்ண, நல்ல கொஞ்சம் டைம் விடு, லன சத்த கண்ண, போய் நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன். சதக்கா இருக்குது, சதக்கா தான தர்மம் இன்னும் கருணை, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான். ஒருவர் அவருக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்கப்பட்டு அதுல தொழுகிறதுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ், அவருக்கு உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டு அதை அவர் செலவு செய்கிறேன் என்று சொன்னாலும், அவர் செலவு செய்தாலும் மாத்து குப்பில் அமின்ஹும், அதிலிருந்தும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மறுமை நாள்ல ஒருவர் போய் நின்று என்ன சொல்லுவாரு அல்லாஹ்ட்ட அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா வேற ஆயத்துக்கள்ல பதிவு செய்யலாம். என்ன சொல்லுவாரு? லன சத்தக்கண்ண, கொஞ்சம் டைம் கொடு, நான் போய் சதக்கா செஞ்சுட்டு நன்மைகளை எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சதக்கா ஒருவரின் மீது காட்டக்கூடிய இரக்கம், திடீரென்று மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மம் நம்மளை எப்படி பாதுகாக்குமே தெரியாது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், முழுக்க அதாவது தன் வாழ்நாள் முழுக்க விபச்சாரத்திலேயே கழித்த ஒரு பெண்மணி, அது தன்னிடத்தில் உள்ள ஒரு பிராணிக்கு அதனுடைய உணவு கூட்டியதின் காரணமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப இங்கு கவனிக்க வேண்டியது, எந்த தான தர்மம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட தான தர்மம் இருக்குது இறைவனுடைய கோபத்தையே அணைச்சிடும். அல்லாஹு தஆலாக்கு நம்ம மேல ஏதாவது கோபம் இருக்குது, அந்த கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம மீது வந்தடையாம இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது ரெண்டு. அல்லாஹ்வினுடைய கோப பார்வை நமக்கு பல்வேறு தரப்பட்ட முசீபத்துகள் நமக்கு நடக்குது. நீங்க அசருக்கு சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வீட்டுக்கு மிஸ்கீன்களை, அதாவது சாப்பாடு முடியாம மக்கள் கையேந்தி நிற்பாங்களே, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய்
அவங்கள நல்ல முறையில கவனிச்சு, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம எப்படிலாம் கவனிப்போம், அந்த மாதிரி கவனிச்சு அவங்களுக்கு விருந்து உபசரிப்புகள் செய்யுங்க. அவங்கள துவா செய்ய சொல்லுங்க. வீட்டுல உட்கார வச்சு நீங்க இப்ப துவா செய்யுங்க. அவங்கள்ட்ட என்ன, நம்ம எல்லாமே ஒரு பிரதி உபகாரம் தான். நம்ம அவங்களுக்கு செய்யறோம்னா நமக்கு இயற்கையாவே இறக்க குணம் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த இறக்க குணத்தை நமக்கு கொடுத்து எப்படியாவது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அவர் துவா செஞ்சிட மாட்டாரா, இம்மையினுடைய வாழ்க்கைக்கு அவர் துவா செஞ்சிட மாட்டாரா என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். கூட்டிட்டு அவங்க மனப்பூர்வமா ஒரு உணவு அருந்திட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மன நிம்மதியோட கையேந்தினாங்க. அது நம்மளிடத்துல ஒரு பெரிய, அல்லாஹ்விடத்தில் பெரிய பொருத்தத்தை, அவனுடைய கோபத்தை தணிப்பதற்கான காரணமாக அமையும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செஞ்சிடணும். ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம், ஒரு தொழில் தொடங்க போகிறோம், இந்த மாதிரி யார் உணவுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவங்களை. இப்படிப்பட்ட இந்த சதகா அவர் அந்த நேரத்துல கையை துவா செஞ்சிட்டாரு. அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபத்தை அழித்து விடும் என்று சொல்லிட்டு இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆனால் மறுமை நாள்ல இதுல எதுவுமே பலன் கொடுக்காது. இந்த உலகத்துலதான், இந்த உலகத்துல அவர் எல்லாமே செஞ்சா மட்டும்தான். மறுமையில போய் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட அவருக்கு அல்லாஹு தஆலா டைம் கொடுக்க மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை ஊட்டப்பட்ட மாபெரும் மகத்தான வேதனை ஒன்று, நரகம் ஒன்று இருக்கிறது சொல்லிட்டு யுரீதூன, அந்த நரகவாதிகள் ஆசைப்படுவார்கள். ஐ யஹ்ருஜு மினன் நாரி, நரகத்திலிருந்து வெளியாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான் வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் எப்பொழுதும் வெளியாகவே முடியாது. அவங்களுக்கு ஆசை இருக்கு, நம்ம எப்படியாவது நரகத்திலிருந்து வெளியாயிரணும். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு நரகவாசிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். புறம்பேசி குறை சொல்லி பிரியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம்பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நரகம்தான். வயலுள்ளில் முஸல்லீன், இன்னும் தொழுகையாளிகளுக்கு நரகம்தான், நாசம்தான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். யாருக்கு இந்த நரகம்? யார் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு யார் தொழுகையின் பக்கம் வராமல் இருந்தார்களோ பொதுபோக்காக, அவர்களுக்கு இந்த நரகம் என்று நரகத்திற்கான பட்டியல் வெவ்வேறாக நீளுகிறது. அல்லாஹ் சொல்றான் லஹா சபஅத்து அபுவாப், அதற்கு 7 வாசல்கள் உண்டு. நரகத்தினுடைய வாசல்கள் 7 வாசல்கள். லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸுஉன் வக்ஸும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜுஸூக்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதுல இருந்து வெளியேறவே முடியாது. எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கப்படும்னா நரகத்துல அல்லாஹ் சொல்றான் குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, ஒருவருக்கு நரகத்துல போடப்படும். நரகத்துல எல்லா தோலும் கரியப்பட்டு அப்படியே அந்த சதைகள் உள்ள சதை, அதாவது தோல் இருக்குது, நம்மளுடைய தோல் தான் வலி உணரக்கூடிய ஒரு பொருள். இந்த தோல் நமக்கு இல்லைன்னா நமக்கு வலியே எடுக்காது. இந்த தோல் இருக்குது இல்ல, இந்த தோல் தான் நமக்கு ஒரு வலியை உண்டாக்குது. நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டாலோ தீப்புண் நமக்கு ஏற்பட்டாலோ நமக்கான ஒரு காயத்தை வலியை உண்டாக்குவது இந்த தோல் தான். இந்த தோல் அல்லாஹ் தஆலா நெருப்புல போட்ட உடனே கரிஞ்சு உடம்பு முழுக்க அப்படியே உருகி அப்படியே சீலும் சலமும் பிடிச்ச மாதிரி ஆகி நெருப்பு குழம்புகள்ல அவர் விடுவார். திரும்ப அல்லாஹ் சொல்றான் குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, மீண்டும் மறு தோலை நாம் கொடுப்போம். இவ்வாறு தோல் கரிய அவரின் மீது மீண்டும் மறு தோள்களை போட்டுவோம். ஏன்? அவருக்கு அந்த அல்லாஹ் தெரியாது. தோல் போயிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன தெரியாது அவருக்கு. அவர் நெருப்புல விழுந்தாலும் சரி, வெட்டுக்காயம் பட்டாலும் சரி, மலக்குகள் சம்பட்டியால அடிச்சாலும் சரி, அவருக்கு வலிக்காது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா நாம் திரும்ப அந்த தோலை நாம் புகுத்துவோம். திரும்ப கரிய திரும்ப அவருக்கு திரும்ப முழு உடல் கொடுக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் கத்துவார் உள்ள இருந்து, எங்களை எப்படியாவது காப்பாத்து யார் ரஹ்மான், கத்துவார். நரகவாசி கத்துவார். அல்லாஹ்வுக்கு மொழிதாக இறைவனை நிராகரித்து வாழ்ந்தவர் கத்துவார். மேல நரகத்தினுடைய பாதுகாவல் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அந்த மலக்கு பேரு மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொர்க்கத்தினுடைய பாதுகாவலினுடைய பெயர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நரகத்தினுடைய பாதுகாவலினுடைய பெயர் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கத்துவான். அல்லாஹ் தஆலா அவன் படைக்கும் பொழுதே ஒவ்வொருவத்தையும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர்
பண்ணும் பொழுது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னு ஒண்ணு அல்லாஹ் படைக்கும் பொழுதே அவருக்கென்று ஒரு இயற்கை சுபாவத்தை வச்சு படைச்சிருக்க. மலக்குமார்கள் அவங்களுக்கு காமம், பசி, தூக்கம் எதுவும் கிடையாது. தொழுதுகிட்டு இருக்கிறது, இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி மலக்குகள்லையும் அதே மாதிரி தான். மலக்குகள்ல அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மலக்குகள்ல ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு பணி அல்லாஹ் வச்சிருக்கிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இடி மலையினுடைய பொறுப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா அவங்களுக்கு வகை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நாடினால் இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதிகளை அழிக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியிருக்கான். அதே மாதிரி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா அவங்களுக்கு நம்மளுடைய ரூஹுகளை வாங்கக்கூடிய பொறுப்பு. இஸ்ராயில் உயிரை வாங்கக்கூடியவங்க. இஸ்ராஃபீல் இருக்கிறாங்க, அவங்க சூர் ஊதக்கூடிய பொறுப்பு. முன்கர் நக்கீர், கிராமன் காத்தின், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொறுப்பு நரகத்தை பாதுகாத்துக்கிட்டு நரகத்துக்கு வெளியில நிற்கிறது. நரகத்தினுடைய வாசல் மக்கள் நரகவாசிகள் கத்துவாங்க, எங்களை வெளியில விடுங்களே, முடியலையே, நீங்களை எப்படியாவது வெளியில விட்டுருங்களே கதறுவாங்க. அவங்களுக்கு காதே கேட்காது. அல்லாஹ் தஆலா அவங்களை படைக்கும் பொழுதே இயற்கையாவே செவிப்புலன் இல்லாம படைச்சிருக்காங்க. கத்து 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 அல்லாஹ் தஆலாவோட பாதுகாக்கணும். நரகவாசிகளுடைய அந்த இதுல இருந்து நம்மளை அல்லாஹ் தஆலா நரகவாதியா ஆக்காம அல்லாஹ் பாதுகாக்கணும். கத்துனா அவங்களுக்கு கேட்கவே கேட்காம பல மாசங்கள் கழித்து, அங்க மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமம். பல வருடங்கள் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பல வருஷங்கள் என்ன அப்படின்னாரு. அவர் என்னன்னு கேட்கறதுக்குள்ள இங்க நமக்கு பல தடவை அதாபுகள் முடிஞ்சு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நரகத்துல இருக்கும். முடிச்சுட்டு எப்படியாவது தட்டி தாவி அந்த கொடூரம் தாங்காம எப்படியாவது ஏறி மேல வந்ததுனால நரகத்தினுடைய படுகொலியில இருந்து மேல வருவாங்க. மலக்குமார் செம்மட்டியாலே அடிச்சு திரும்ப உள்ள தள்ளுவாங்க. அதை சுத்தி மலக்குமார்கள் நிற்பாங்க. அந்த நரகத்தினுடைய இந்த படுகொலியில சுத்தி மலக்குமார்கள் செம்மட்டியால அடிச்சு திரும்ப உள்ள தள்ளுவாங்க. அந்த நரகத்தினுடைய அந்த ஆழம் என்பது விஸ்லாரிசன் சொல்றாங்க. ஒரு கல்லை போட்டா அந்த கல் 70 நாளைக்கு போய்கிட்டே இருக்கும். இங்க கீழே உழுவுறதுக்கான சத்தம் கேட்கறதுக்கு 70 நாள் ஆகும், போய்கிட்டே இருக்கும். அப்ப மறுமை நாளை கவனிச்சு நரகம் என்பது ஒரு வருடத்திற்கு சமம் ஒரு நாள். அப்ப 70 வருடம்னா என்னாச்சு மறுமையில? அது போய்கிட்டே இருக்கும். போய் அதுக்கப்புறம் தான் கீழே விழும். ஆனா அதையுமே இது பண்ணி மக்கள் அந்த அதாப திரும்ப திரும்ப அந்த அதாபுகளுக்காண்டி மேல போடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் இந்த நரகத்தினுடைய இந்த படுகொலியில போடப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய பாவங்களுக்கு ஏத்த மாதிரியான நரகம் கொடுக்கப்படும். இப்ப முனாஃபிக்கீன்களுடைய நரகம் இருக்குது. இன்னல் முனாஃபிக்கீன தருக்கில அஸ்வலி மினன்னார். முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்களா வாழ்றாங்கல்ல, அவங்கதான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான அடித்தட்டு நரகத்துல வாழ்வாங்க, கீழே. ஆனா சஹாபாக்கள் எல்லாருமே தன்னைத்தானே முனாஃபிக்கின்னு நினைச்சிருக்காங்க. நான் முனாஃபிக் ஆயிட்டணும், நம்ம என்ன வாழ்றோம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே முனாஃபிக்தனம் தான். பள்ளிவாசல்ல நபிசுல்லாஹி சிறப்பு கூட இருக்கும் பொழுது சஹாபாக்கள், ஹன்லலான்னு ஒரு சஹாபி ரோட்ல கத்திக்கிட்டே வர்றாங்க. அப்படி தெருக்கல்ல, நாஃபக ஹன்லலா ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான். அபூபக்கர் சித்திக் எல்லாம் பாக்குறாங்க. என்ன ஹன்லலா, என்ன கத்திக்கிட்டே வரா, என்ன விஷயம்? இல்ல, எனக்கு என்னைய பார்த்தா எனக்கு முனாஃபிக் மாதிரி தெரியுது. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, நபியினுடைய சபையில இருக்கும் பொழுது, நபியினுடைய பயான கேட்கும் பொழுது, நபியினுடைய சொற்பொழிவுகளை கேட்கும் பொழுது ஈமான் அப்படியே ஆட்டம் காணுது, அப்படியே ஒரு மாதிரி ஜோஷ் உண்டாகுது. அப்படியே நம்ம என்னடா அப்படி இருக்கிறோமேங்கிற ஒரு உணர்வுகள் ஏற்படுது. நபியினுடைய அந்த சபையிலிருந்து வெளியில வந்து கடை வீதிகளுக்கு போனாலோ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு போனாலோ ஈமான் கொஞ்சம் பலகீனமாகுது. கொஞ்சம் இறை நினைப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி போறவன் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் அப்படித்தாங்க உடனே போய் நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் கேட்போம் கூட்டிட்டு வந்தா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது ஈமானும் யஸீது வ யன்குஸு. ஈமான் என்ன செய்யும்? கூடும் குறையும். நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ் எனக்கு ஈமான் கூடி இருக்கக்கூடிய நிலைமையில எனக்கு மௌத்து தரணும்னு துவா செய்யுங்க சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது மறுமை நாள். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நரகவாதியில் வெளியிலே வர முடியாதா? உடனே அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க, அப்படி அல்ல, நரகவாசிகள் எல்லாரும் வெளியில வரமாட்டாங்கன்னு இல்லை. யார் இந்த உலகத்துல முஸ்லீமாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால தவணை அளவுக்கு நரகம் உண்டு. அதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய கருணை காட்டப்பட்டு நபியினுடைய பரிந்துரை செய்யப்பட்டு அவர் அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவரை குளிப்பாட்டப்பட்டு அவர்களுக்கென்று ஹவுசுல் கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்தில்
இன்னும் அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த நீர் தடாகத்தில் அவருக்கு நீர் ஊற்றப்பட்டு அவர் முழுமையாக நபியினுடைய கரத்தால் நீர் கொடுக்கப்பட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார். அந்த நேரத்தில் முழுமையாக கரிந்த நிலைமையில வரக்கூடிய அவர் அதுல அப்படியே உள்ள முக்கி எடுத்த உடனே பல 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 அப்படியே பளிச்ச நூறு ஒளியால மின்ன ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் கொடுப்பான். இது முற்றிலுமாக இறைவனை யார் மறுத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை வலஹும் அஸாபும் முகீம். அந்த அஸாபு ரொம்பவும் ஒவ்வொரு நாளைக்கு அந்த அஸாப் அல்லாஹ் தஆலா ஊட்டிக்கிட்டே இருக்கான். அதாவது ரொம்ப நாள் பசியில காய போட்டிருப்பாங்கல்ல ஒரு ஆளை, அதுக்கப்புறம் கடைசியா சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்கிற மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்தை பசி உண்டாக்கிக்கிட்டே இருக்கான். இப்பவும் பசி உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கான். கியாமத்து நாள் வரும்போது அது அப்படியே இன்னும் கேட்கும். மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான் நரகத்துல உனக்கு போதுமா அதின் தலை தீ, உனக்கு போதுமா நரகமேன்னு கேட்பான். இன்னும் போதாது, இன்னும் இருக்கு, தான் வேணும் வேணும் ரப்பு அப்படின்னு கேட்பான். இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குமா நரகம். அல்லாஹ் நபிசலாடி சொன்னாங்க அல்லாஹு தஆலா காலை தூக்கி வைப்பான்னு வருது ஹதீஸ். தன்னுடைய புனிதம் புரிஞ்சிய காலை தூக்கி வைப்பான். அதுக்காண்டி கால் இருக்கு நம்ம சிந்திக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அந்த நரகம் இப்படி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க என்பதை நம்ம இந்த ஆயத்தின் ரீதியாக பார்க்கிறோம். இந்த ஆயத்தின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவார்.